கைஸ் நான் மட்டும் கேமர். இதுக்கு முன்னாடியில் ஜெஸ் மிஷின் பார்த்துப்போம். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பைக் டெய்லாம் பண்ணியிருப்போம். கொஞ்சம் ஃபன்னாக போயிருவோம், நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த மிஷின் ஆல்ரெடி எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். பார்க்காம பண்ணாமல் பார்த்தோன்னே இந்த மிஷின் என்ன பார்க்க போகிறோம்னா இதுலேயும் ஜெஸ் மிஷின் யூஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளால் வந்து டாப்பில் அவங்க 2 பேர் இருக்காங்களா. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிற 3 பேர் இருந்திருப்பாங்க. அதில் 3ஆவது ஒருத்தவங்க இப்போ நம்ம காப்பாற்றுறதுக்காக பார்க்க போகிறோம். இன்னும் வாய் கொஞ்சம் வளருது, இன்னொன்று கண்டுக்காதீங்க. இந்த மிஷினில் அவன் எங்கே இருக்கான்னு செல்ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலயமா அவனை போய் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அதான் இந்த மிஷின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஒரு ட்ரிக்கு கூட இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈஸியாக முடிக்கலாம் அந்த மிஷினை. அதான் முட்டா பேசிகிட்டே இருப்பான். அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். இல்லை முடிஞ்சிட்டு பண்ணிடுறேன், வச்சு அதை முடிஞ்சிட்டு ஒன்று காமௌண்டே தான். ஓகே பைக்கில் போகலாம். பைக்கில் சொன்னேன் கார்லாம் போகணும். ஐயோ போலீஸ் ஐயா ஆரம்பித்தார். காரில் போனால் அன்றைக்கி போக முடியாது. ஆனால் டைம் எவ்வளோ ரைட்டாக அப்படியே படுக்க விட்டு வண்டியை ஜெயிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு போகணும். இல்லையா ஏறுங்கய்யா இதனால தரம் எந்திரிக்க மாட்டான். உங்கள்கிட்ட எடுத்து அந்த பைக் தான் இந்த நம்பால் வர காணும். போனால் இங்கே தான் கம்மி கட்ட பைக்கு கார்லாம் வருவான்னு நினைச்சேன். காரில் எந்த வண்டி எடுத்தான் ஏற்றாப்பில் பைக் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். அதுக்காக பைக் எடுத்தேன். கார்னா லேட் ஆகும். இதில் உள்ள ட்ரிக் என்னென்னா சிக்னல் வந்து நம்ம கராஜிட்ட காமிச்சோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துல காமிச்சோம். அதனால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க ஸ்ட்ரைட்டாக. மார்க் வேறு விட முடியுது. அங்கே வச்சுக்கோண்ணா ஏர்போர்ட்டில் மார்க் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு தட்டிடுங்க. ஏன்னா அங்கே தான் இருக்கும். நீங்கள் இப்போ நான் இது மஞ்சள் கலரில் சிக்னல் காமிச்சிங்கன்னா அங்கே போனீங்கன்னு வச்சிங்கன்னா அது நம்ம கராஜி பக்கத்தில் இருக்கும். அது திருப்பி வேறு இடத்துல காமிச்சோம். திருப்பி அங்கே போன பிறகு திருப்பி ஏர்போர்ட்டு தான் போக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம். கொஞ்சம் டைம் ஆச்சு உங்களுக்கு சேவ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். மிஷினில் தான் ட்ரிக்கு. ஈஸியாக பூமிச்சிடலாம். மிஷினு ஈஸி தான். அது பின்னாடியே போனீங்கன்னா லேட் ஆகும். அதனால நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு ஏர்போர்ட்டுக்கே போயிருங்க. மேலே டைம் ஓடிட்டுருக்கோம். டயத்துக்குள்ளே போகணும். அதனால தான் நீங்கள் ஸ்பீடாக போக சொல்கிறது. கார் எடுத்து வந்தோம்னா என்னது பாதி தூரம் டான்ஸ் போட்டேன். நான் பைக் இருந்தேன். பைக் நல்லா போகுது. நீங்கள் இந்த வண்டி என்ன பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளால எந்த வண்டியில் எடுத்தாலும் வருவாப்பில் கரெக்டாக இருக்கலாம் ஈஸியாக. நிறையா பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஏர்போர்ட்டை தானே ஓ இந்த சைடில் இருக்கு நினைக்கிறேன். பின்னாடி வர நம்ம இங்கே வர அம்பு காமிக்குதா அதை பார்த்துட்டு வரனால நம்ம தப்பான ரூட்டில் வரும்போது ஏர்போர்ட்டில் மார்க் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிடுது. ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம். அப்படியே அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா லேட் ஆகும் உங்களுக்கு. அதனால வண்டியை ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்குள்ள விடுங்க. கேட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அதான் வண்டியை போட்டு வச்சுருக்காங்க. என்ன வேலை நடக்குங்க ஆட்சியை முடிச்சு விட்டாங்க நினைக்கிறேன். சொன்னேண்ணே சிக்னல் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ மேலே வந்து காமிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக வர வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இந்த சைடு இருக்கானு. அதெல்லாம் இதுதான் ஏதோ ஒழிஞ்சு தூக்கி வச்சுருக்காங்க. பொண்ணு ஏன்னா ஏறுது இந்த சைடு தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே வண்டியை ரவுண்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அதான் இங்கே வச்சுருப்பான். அந்த கம்பு ரெட் கலர் கம்பு இருக்குதா. அது இந்த பாக்ஸை கூட நீங்கள் மேப்பில் பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துலாம் இருப்பான். நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்க தேவையில்லை. எல்லா வண்டியும் நல்லா இருக்கும். வண்டியை மட்டும் காலி பண்ணி விட்டாங்க. ஆனால் அதுக்கெலாம் இருக்காங்க. இந்த மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனாலும் அவங்களே இறங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம முடிச்சுட்டோம் அவங்கள. அந்த அது போலீஸ் ஸ்டார் கூப்பிட்டாங்க. சரி போலீஸ் ஐயா வர வந்துட்டாரு. வேறு அவங்க ரிமூவ் பண்ணுறியே பை மிஸ்டேக் தெரியாமல் போட்டுப்போம். ஓகே அதான் என்ட்ரி இப்போ அப்படியே காப்பாற்றி வச்சுங்க. நம்ம அப்போ தான் நம்ம வேலையை கண்ணு வைக்கிறான் போகிறேன். மண்டலே போட்டுருவாங்க. கண்ணை வச்சுட்டா உள்ள எவ்வளோ நேரம் காணுவான். போலீஸ் ஐயா வேறு காலி பண்ணி விட்டோம். ஸ்டாரை போட்டு விட்டாங்க. வேறு சட்ட சிக்கலாகிடும். போலீஸ்லாம் போனீங்க போலீஸ் வரதுல இடத்த கால் பண்ணிடுவாங்க. அப்பா எப்படி ஒத்துக்கிட்டாங்க.
ஓ இந்த வண்டி வேறு காலி பண்ணணுமா? இந்த இடத்துல நம்ம மூளை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிஷன் செய்யும் போலீஸ் வரன்ட்டு தலை கண்டுக்காமல் போய்ட்டுருக்கான். அவனுக்கு தெரியும் டேங்குக்கு நேராக வச்சு சுட்டாலே போகும். வண்டி வேலையாகும். புல்லட்டும் ஒரே புல்லட் முடிச்சு விட்டான். போலீஸ் வண்டி எடுக்க வேண்டாம், ஏன்னா ஃப்ரேம்ஸில் வேறு கொண்டு விடணும். வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. அதனால் நம்ம இந்த வண்டி எடுத்துவோம். வண்டி என்ன எத்த தண்டி இருக்குது? ஓ டிரைவர் சீட்டுக்கு முன்னாடியே 4 சீட்டு வச்சுருக்காங்க இல்லையா? மிஷின் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு லிப்ஸ்மா கூட சொல்லி கொடுத்துருப்பாப்புல கன் செட் பண்ணுறது அப்படின்னு. எனக்கு கற்றுக்கிறதான் நாங்கள் வச்சு காலி பண்ணிடலாம். சரிண்ணா நீங்களும் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். புல்லட் கொஞ்சம் சேவ் ஆகும். மேலே தான் ஒழிக்கிறாங்களே போக மாட்டாங்களோ? இந்த ஸ்டார் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேட்டாக இருக்கட்டும். இல்லை இங்கே இறக்கிவிட்ட மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். போட்டு விட்டாங்க. கரெக்டாக வண்டியை ட்ரெயின் ட்ராக்கில் விட்ருங்க. அதுதான் ஈஸி. நம்ம கராஜ் முதல்லாம் இருக்கும் அந்த இடம். ஆனால் ட்ரெயின் ட்ராக்கில் விட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். இங்கே எவ்வளோ துரத்திக்கலாம் மாட்டாங்க ப்ளீஸு. அதனால் எல்லாம் முடிஞ்சது ட்ரெயின் ட்ராக்கில் விட்டு வந்தாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டு வண்டியை மேலே ஏற்றுருவோம். ஆனால் இந்த இடத்துல தடை பண்ணி வச்சுருக்காங்க. நீ ஏற்ற முடியாது. கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஏற்றுறோம். வண்டி ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஐயோ போலீஸ் ஐயா வேறு கேட்டுக்கிட்டு நிற்கிறார். பார்த்தீங்களா இல்லையா? இந்த ரோட்டில் ஒரு வந்துடுறாங்க. அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. கரெக்டாக மேலே ஏற்றிடலாம். ஒவ்வொரு சைடு வச்சு அது ஒரு சைடு போகுது. இங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த இருக்குது. அவ்வளோதான். வண்டி என்ன கலர் மாற்றுவாங்க? திருப்பி அதே வெள்ளை கலர் அடிச்சு விட்ருவாங்க. அதே வண்டி மாதிரி வச்சு அப்புறம் அப்படி கேஸ் எடுத்தாங்க. நான் எனக்கு என்ன தெரில. அப்படியே கொண்டு கல்யாணம் வீட்டில் ஒப்படைச்சிட்டு மிஷன் முடிச்சிடும். வண்டி சர்வீஸ் விட்டுருவாங்க. செக் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. போகிறப்பையும் போலீஸ் எதையும் இடிக்காமல் போங்க. அப்படின்னு திருப்பி ஸ்டார் வந்துட்டு நான் இங்கே வரணும். கடுப்பாங்க. இவன் வேறு குறுக்க வந்துட்டு வண்டி ஓட்ட வரான். நமக்கே வண்டி ஓட்ட தெரியாது. வேற வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ பஸ்ஸில் இருக்குது. பைக்கவே எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். இன்னொருத்தான் அதனால் பார்க்க முடியாது. இந்தியன் பைக்கே எடுத்துகிட்டு வந்தோம். அதில் 2 பேரும் மேலே ஏற மாட்டாங்க. எங்கே இருக்கு இடம்? இவ்வளோ தூரம் விட்டுருவோம். இப்போ மண்டை ஓட்டுக்கே போகணும்னு நினைக்கிறேன். விட்டு விடுவோம் வண்டியை. ஓட்டே போனால் நீ போக முடியாது. இறக்கலாம். ஐயோ மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த வண்டியில் இவ்வளோ பஸ்ஸில் இருக்கா? இருக்கிறதுக்குள்ளே சொல்லி முடிக்கணும். பாருங்க ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துக்கணும். அவ்வளோதான். வண்டியை இறக்கியாச்சு. ஓகே ஓகேதான். ரோடு கரெக்டாக பக்கத்தாங்க போலீஸ் ஐயா ஒரு மேலே இடிக்கக்கூடாது. அப்படியே இடத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ தூரம். Okay, Carl Johnson. Oh yes, சரோயா மிஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஏன்டா சொட்ட? அப்போ ஒரு பண்ணு வச்சுருவான், இப்போ ஒரு பண்ணு வச்சுருவான். 7,000 கொடுத்துருவாங்க. இது போதும். வண்டி நம்ம கராஜில் போகணும். நல்லா இருக்குது கொஞ்சம். இதோட இந்த மிஷன் முடியுது.